ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் நினச்சபடியே வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போயிடுச்சிங்க. எப்படியோ வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க கிட்ட வந்து விஜய் வந்து மாட்டிக்காமல் எப்படியோ வந்து மல்லி வந்து கரெக்டான சமயத்தில் வந்து வந்ததுனால வந்து விஜய் வந்து தப்பிச்சார். இல்லைனா வந்து விஜயோட நிலமை வந்து என்ன இருக்கும், வெண்பாவம் இல்லாமல் வந்து விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிச்சே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பிளானை வந்து மாற்றிருப்பாங்க. அவ்வளோ வந்து கெட்ட பேர் வந்து விஜய்க்கு வந்து வந்திருக்கும். அது இல்லாமல் வெண்பா குட்டி வந்து கையில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து விஜய்க்கு வந்து ரியலைஸ் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம மல்லியும் வந்து அந்த இடத்துல வந்து வந்துட்டாங்க. சரி ஓகே, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்களை விட்டு வந்து வெளியே வந்து போகிறீங்களா நீங்கள் 3 பேரும் போங்க, உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பிளான் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நேராக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பாவுடைய தாத்தாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஃபோன் அடித்து வந்து இப்படி தான் வந்து அவங்க வந்து வெளியே வந்து போகிறாங்க. நான் சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேத்தியை வந்து நான் உங்ககிட்டே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க. என்னடா இது இது விஜயோட அக்கா தானா நீ, இல்லை வந்து வேறு எதனா வந்து பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. ஏதோ ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருக்கேன்னு நீ, ஆனால் என்ன பிளானுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. உனக்கு வந்து பணம் தான் வேணும்னா நம்ம விஜய் வந்து என்ன சொன்னார், பணம் தான் வேணும்னா வந்து என் உடம்புல வந்து தெம்பு இருக்குது, என் படிப்பு இருக்குது, நான் வந்து திறமை இருக்குது, அதை வச்சு நான் வந்து சம்பாரிச்சுப்பேன். ஆனால் இப்படி வந்து இந்த சமயத்தில் வந்து மல்லியை வந்து கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னார்ல. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பணம் தான் வந்து வேணுமா, பணம் தான் வேணும்னா நீங்கள் வந்து நேராக வந்து விஜய் கிட்ட வந்து கேட்டிருந்தாலே வந்து விஜய் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாமல் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் வந்து பிளானை போட்டு நீங்கள் வந்து வெண்பாவை வந்து விஜய் கிட்டேருந்து வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களே. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வந்து மனசாட்சி வந்து இருக்கா? இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து மல்லியை வந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வந்து மல்லியை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததும் உடனே வந்து வெண்பாவை வந்து பிரித்தா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சொத்து எல்லாத்தையுமே வந்து எழுதி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அந்த பிளானுக்காக தான் வந்து நீங்கள் சொத்துக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வந்து மல்லியை வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்வியும் வந்து வருது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டியும் மல்லியை வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்காங்க. எதுக்கடா வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாம், ரொம்ப நாள் கழித்து வந்து டாடா வந்து எங்களை வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொல்லிட்டாரு. அதனால் வந்து எங்களுக்கு நினச்சாலே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அதை நினச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம மல்லியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியோ வந்து இவருக்கு வந்து நம்ம வந்து நல்லவங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், அவருடைய சொத்து சுகம் எல்லாமே வந்து நமக்கு வந்து தேவையில்லை, எதுவுமே வந்து தேவையில்லை, என்ன ஒரு பொருளாக பார்க்காம ஒரு மனுஷியாக வந்து பார்த்தாங்கன்னாலே வந்து போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு பொருள் தான் அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து எப்போ தான் வந்து புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா விஜயம் வந்து உங்களை வந்து ஏற்றுக்கிற மாதிரியும் தெரில, அந்த வீட்டில் இருக்கிற யமனங்களும் வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிற மாதிரி வந்து தெரில. நீ எதுக்காக யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னை வந்து கெஞ்சிருக்கணும், வந்து கூத்தாடி இருக்கணும், நீ வந்து வந்துரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தேவையில்லாமல் வந்து பண்ண பார்த்தியா, புருஷனே வந்து கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வீட்டுக்கு வந்து, ஆனால் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாரா? அன்னபூர்ணியம்மா நீங்கள் பண்ணது வந்து ரொம்பவே தப்பாயிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல தோணுது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க, இந்த சமயத்தில் வந்து அன்னபூர்ணியம்மா வந்து மல்லிக்கு வந்து புத்திமதி வந்து சொல்லி அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தது வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து வேறு. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த இடத்துல வந்து விஜய் போயிட்டு வந்து மல்லியை வந்து கெஞ்சி கூத்தாடி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க மற்றவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா. ஆனால் அது எல்லாமே வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து மாற்றி வந்து யோசிச்சுட்டாங்க நம்ம டேரக்டரும், அதுக்கப்புறம் மல்லி அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே. கரெக்டு தாங்க, மல்லி வந்து வந்ததும் ஒரு விதத்தில் வந்து நல்லதான். ஏன்னா வந்ததுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த வீட்டில் வந்து கிடைச்சது. அதுவும் இல்லாமல் ராணின்ற பட்டம் வேறு வந்து கிடைச்சது. அந்த வீட்டில் வந்து வேலைக்காரியாக வந்து ராஜேஸ்வரியை வந்து வச்சது. அது எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக செம ஃபன்னாக லூட்டியாக வந்து போயிட்டு இருந்தது. நமக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.